முதல் 12 நாள் நான் சொன்ன மாதிரி ராசி பலன் போகும். அடுத்த 12 நாள் மே மாத பலன் வரும். வெயிட் பண்ணுங்க 15ஆம் தேதிக்கு அப்புறம். சரி, மேஷ ராசிக்கு என்ன சிறப்பு? ஒவ்வொரு வருடமும் சூரியன் மேஷத்தில் உச்சமடைகிறாரே, அந்த நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று அழைக்கப்படுகிறது. சிம்பிள். சூரியன் கடகத்துக்கு போனா அது பேர் ஆடி மாசம். சூரியன் கன்னிக்கு போனா அது பேர் புரட்டாசி மாசம். சூரியன் மகரத்துக்கு போனா அது பேர் தை மாசம். இந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு புரியணும். சூரியன் தான் ஹெச்ஓடி, அவர் நினைக்கிறதா முடிவு. அவர் சித்திரை மாதம், அதாவது மேஷத்தில் எழுந்தருளுகிறார் உச்சமாக. அதே நாள் தமிழ் புத்தாண்டு திருநாள். உங்க ராசிக்கு சூரியன் 5 குடையவன். மேஷ ராசிக்காரர்களுக்கு 5ன்னா யோகாதிபதி. உச்சம் பெற்ற யோகாதிபதியோடு தொடங்குகிறது உங்கள் பயணம். இந்த வருடம் உச்சம் பெற்ற யோகாதிபதி சும்மாவே செய்வார். அவர் உச்சம் பெற்றிருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் அவர் தான் ஹெச்ஓடி. அவர் சொன்னா எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். அதான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். சூரியன் சொன்னா சொன்னதுதான். 12ஆம் வீட்டில் யார் இருக்கா? மேஷராசிக்காரர்கள்லாம் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லாரும் வந்து 7.5 சனி, உங்களுக்கு வந்து 7.5 சனி வந்துடுது, இப்படி வந்து டைட் ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும். நானே நிறைய பலன்களில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷனல் சொல்கிறேன் கேளுங்க. 12ஆம் வீடு குருவினுடைய வீடு. குருவினுடைய வீட்டிற்கு வரக்கூடிய சனியால் எந்த தோஷமும் இல்லை என்பது ஜோதிட சாஸ்திரம். முதல் 2.5 வருஷம் குருவுடைய வீட்டில் அவர் பரிசுத்தம் அடைந்து விடுகிறார். அடுத்த 2.5 வருடம் மேஷத்தில் சனி நீச்சம். அதனால் அந்த 2.5 வருஷமும் உங்களை பாதிக்க போகிறதில்ல. அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு ரிஷபத்துக்கு வருகிறார் சனி பகவான். போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவார். அதனால் உங்களுக்கு சனி பகவானால் 7.5 சனிங்கிற ப்ராப்ளமே உங்களுக்கு கிடையாது.